அவளுக்கு ஃபோன் அடிக்கிறேன். அவனே ஃபோன் என்ன சித்தப்பா? ஃபோன் எங்கே வச்சேன்? அந்த பைக்குள்ள இருக்கான்னு பாரு. ஒருவேளை உள்ளேயே வச்சுட்டு வந்துட்டேனா? சரி நீ போ, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி சித்தப்பா. இந்த போலி நகை எங்கே வீட்டில் இருந்தா உங்களுக்கு பிரச்சனை தான் சார். அதனால நீங்க இதை வீட்டில் வச்சுக்காம இருக்கிறது நல்லது. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். எங்க இந்த போலி நகையெல்லாம் எடுத்துட்டு போய் பழையபடி சின்ன ரூம்லயே வச்சிருங்க. சரி சகல. என்னது, நம்ம கொடுத்தது போலி நகைங்களா? அடா பாவிங்களா, இதுல ஏதோ சதி இருக்கிற மாதிரி எல்லாம் தெரியுது. நம்ம சின்னத்தை சிவனாண்டி அந்த சித்தப்பாவை மீட் பண்ணி நகைங்களை பத்தி பேசினது வீடியோ ஆதாரமா இருக்கு. அதை அத்தை கிட்ட காமிச்சாலே போதும், அவங்களே சின்னத்தை வீட்டை விட்டு வெளியே அமைச்சிருவாங்க. அப்போ இது மொத்தமும் உங்க பிளான் தானா? இது தெரியாம நாங்க தான் மாட்டிக்கிட்டோமா? இதை உடனே மருமக கிட்ட சொல்லியே ஆகணும். எப்பா சகல ஏதோ சத்தம் கட்ட மறந்ததுப்பா. ஏய் எப்பா சித்தப்பா ஓடுறான்பா. யோ நில்லையா. ஏ சித்தப்பா நில்லையா. எங்க உன்னால விட மாட்டேன் இன்னைக்கு உன்னை. எங்களை மாட்டி வர்றதுக்காக இவ்வளவு டிராமா பண்றீங்களா? இதுல இருந்து என் மாமா மருமகளை காப்பாத்தியே ஆகணும். ஏய் நில்லையா. சொன்ன கேட்றா. யோ கம்மன் வாயா. விடுறா. அட வாயா. இத பாரு, சத்தம் போட்டா வாயை கட்டிடுவேன் பாத்துக்க. உட்காரு. ஐயோ ஆமா உட்காரு. டேய் விடுங்கடா. டேய் விடுங்கடா. டேய் சைலண்டா இருக்கணும். ஆசிட் எடுத்துட்டு வந்து வாயில ஊத்தி விட்டுறோம் பாத்துக்க. இதுக்கெல்லாம் அனுபவிப்பீங்கடா நீங்க. டேய் விடுறா. இங்கே கடை சாவு. ஆமா ஏங்க அந்த மோட்டர் சுவிட்ச் ஆன் பண்ணி விடுங்க. ஏப்பா எதுக்குப்பா மோட்டர் சுவிட்ச் ஆன் பண்ண சொல்ற? அவர் இங்க கத்துனால வெளியே சத்தம் கேட்காதுல. ஐயோ நீ சொல்றது சரிதான்ப்பா. ஆனா அப்படி பண்றதுக்கு பேசாம இந்த ஆளு வாயை கட்டிடுவோமே. ஏங்க வயசானவருங்க, மூச்சு விட முடியாம எதனா ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஐயோ ஐயோ அதுவும் சரிதான்ப்பா. டேய் இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. என்ன விட்டுருங்க, என்ன அப்படியே விட்டுருங்க. போட்டேன்னு வச்சுக்க. பெருசு நீ என்னதான் கத்துனாலும் நாங்களா விடுற வரைக்கும் நீ இங்கேயே தான் இருந்தாகணும். புரிஞ்சுதா? அமையாரு சொல்லிட்டேன். என்ன விட்டுப்பா. பேசாம இருக்கணும் சொல்லிட்டேன். வாங்க. டேய் டேய் அப்படியே டேய், போட்டு. ஐயோ, என்ன விட்டுருக்கடா. டேய் டேய் கதவை சாத்தாதீங்கடா. சாத்தாதீங்க. அனுபவிங்களா, இப்படி உள்ள அடிச்சு போட்டு போயிட்டீங்களா? என்ன காப்பாத்த யாரும் இல்லையா? அவனை சிவனாண்டி. நகையில் இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்ஸையும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸையும் அதோட மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ நகை எடுத்தது யாருன்னு தெரிஞ்சிடும். சூப்பர் ஐடியா. இன்னும் கொஞ்ச நேரத்துல நகை திருடின குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சிடும்ல. ஐயோ என்ன இவன் கைரேகை லெவலுக்கு போயிட்டான். நகையில வேற நம்ம கைரேகை இருக்குமே. அப்ப நான் இதுல சம்பந்தப்பட்டிருக்கேன்னு தெரிஞ்சிருமே. போச்சு, வசமா மாட்டிக்கிட்டோம். இதுல இருந்து எஸ்கேப் ஆகவே முடியாது. அப்படியே போக ட்ரை பண்ணாலும் நம்ம மேல டவுட் வந்துருமே. இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே. சார் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் செக் பண்ற ப்ராசஸ் ஆரம்பிச்சலாமா? ஆரம்பிச்சிடலாம் சார். ஓகே சார். பேப்பர்ல ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஒவ்வொருத்தரா வைங்க. இங்க எல்லா வரலும் வைங்க சார். இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டும் நகையில கிடைச்ச ஃபிங்கர் பிரிண்ட்டும் மேட்ச் ஆகல. ஐயோ கடைசியில நாம மட்டும்தான் இருக்கோம். இப்போ நம்மள தானே செக் பண்ணுவாங்க.
சின்னத்த நீங்க மட்டும்தான் இன்னும் பாக்கி. போங்க, போய் பேப்பர்ல உங்க கைரேகையை வச்சு என்ன நடக்குதுன்னு பாருங்க. இல்ல இல்ல, நான்லாம் வைக்க மாட்டேன். நீங்க சொன்னா நான் வைக்கணுமா? நான் எந்த தப்பும் பண்ணல, நான் வைக்க மாட்டேன். இங்க பாருங்க, எல்லாரும் வச்சிட்டோம். இப்ப நீங்க மட்டும் வைக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்? போய் வச்சுதான் ஆகணும், இல்லைன்னா பிரச்சனை ஆயிரும். போங்க. இவன் தான் ஏதாவது பிளான் பண்ணி என்ன மாட்டி விட பாப்பான். அதனால நான் வைக்க மாட்டேன். மேடம் சும்மா ஒரு வெரிஃபிகேஷன் தான் மேடம். வாங்க. சந்திரா, நீ எதுக்கு பயப்படுற? தப்பு செஞ்சிருந்தா தானே பயப்படணும். போ, போய் ஃபிங்கர் பிரிண்ட்ஸை வை. சந்திரா, போ. சின்னத்த என்ன தாய்க்கு அவ்வளவு தூரம் போயாச்சு, வைங்க கைய. ம் இவங்க ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் ஆகுது. அப்போ சின்னத்தை தான் இங்க இருந்து நகை காணாம போனதுக்கு காரணமா? வீட்டுக்குள்ளேயே ஒரு சகுனி இருக்காங்களா? இல்ல, இதுல ஏதோ சதி இருக்குக்கா. நகை நான் எடுக்கல. அக்கா, இவங்க சொல்ற எதையும் நம்பாத. இவங்க எல்லாரும் சேர்ந்து என் மேல அபாண்டமா பழி போடுறாங்க. நகை காணாம போனதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லக்கா. சின்னத்த இப்படிலாம் சொல்லி தப்பிக்க முடியாது. நாங்க எல்லாரும் தான் கைரேகை வச்சோம், அது எதுவுமே மேட்ச் ஆகல. உங்க கைரேகை மட்டும் எப்படி மேட்ச் ஆகுது? அக்கா, ஏதோ செட்டப் பண்ணி என் கைரேகைய நகையில இருக்கிற கைரேகையும் மேட்ச் ஆகுற மாதிரி ஏதோ பண்ணிருக்காங்க. என்ன பழிவாங்க நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இப்போ இவ்வளவு பெரிய பழிய என் மேல தூக்கி போட்டு உன்னை என்னையும் பிரிக்க பாக்குறாங்கக்கா. ஏய், செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப மாட்டிக்கிட்டதும் டிராமா பண்ண பாக்குறியா? உன் டிராமா எல்லாம் இனிமே இங்க எடுபடாது. அம்மா, இவங்களே எங்களை மாதிரி ஒரு பொண்ணா நினைச்சுதான் அன்பு பாசம்லாம் காட்டுனீங்க. ஆனா அவங்க உங்களுக்கு செஞ்சிருக்க துரோகத்தை பாருங்க. அக்கா, இவங்க எல்லாருமே இந்த டிரைவருக்கு சப்போர்ட்டா இருக்கிறவங்க. என்னை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு பாக்குறாங்க. இவங்க சொல்றத வச்சு என்ன எதுவும் தப்பா நினைக்காதக்கா.